வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாங்க தோழர் பேராசிரியர் டாக்டர் சுந்தரவல்லி அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். ஒரு குழந்தையோட மரணத்தை எந்த அளவுக்கு பொலிட்டிக்கலா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணுமோ அந்த அவலத்தை தமிழ்நாடு பார்த்துச்சு. அதுவும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக அரசு உருவான ஒரு 6 மாசத்துல இந்த சம்பவம் நடக்குது. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஜனவரி 2022 அந்த கோவிட் அலை இருந்து அந்த லாக்டவுன்லாம் நடக்கிற நேரத்துலதான் இந்த சம்பவம் நடந்தது. மைக்கேல்பட்டியில குழந்தை லாவண்யா அவர்களுடைய மரணம். இந்த குழந்தை இந்த குழந்தையோட ஒரு அன்எடிட்டட் வீடியோ, அந்த ஃபேஸ கூட மார்க் பண்ணாம, ஒரு சிறுமி ஒரு மைனர்னு கூட பார்க்காம, ஒரு தேசிய கட்சி பாஜக போன்ற தேசிய கட்சியுடைய மாநில தலைவரான அண்ணாமலை அந்த வீடியோவை ஷேர் பண்ணி தமிழ்நாட்டுல கட்டாய மதமாற்றம் நடக்குதுன்னு சொல்றாங்க. இத ஒட்டுமொத்த நேஷனல் மீடியாலயும் கவர் பண்ணி ஒரு நேஷனல் நியூஸா இத மாத்தி ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்துறாங்க. அங்க போய் போராட்டங்கள்லாம் அறிவிக்கிறாங்க. எல்லாமே பண்ணாங்க. இன்னைக்கு தெளிவாக சிபிஐ இந்த வழக்க விசாரிச்சு அவங்க சமர்ப்பிச்சிருக்கக்கூடிய அந்த ஆவணங்கள்ல சொல்றாங்க, கட்டாய மதமாற்றத்துக்கான எந்த எவிடன்ஸுமே இல்ல. இன்ஃபேக்ட் ஒரு படி மேல போய் என்ன சொல்றாங்கன்னா, விஹெச்பியை சேர்ந்தவர்களும் பாஜகவிட சில தலைவர்களும் சேர்ந்து அந்த பெண்ணுடைய பேரண்ட்ஸ பிரெயின் வாஷ் பண்ணி அவங்கள போய் பணத்தை வாங்க விடாம செஞ்சு அதை வச்சு ஒரு அரசியல் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கறத ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. இது பாஜகவுடைய இந்த அஜெண்டாவை டோட்டலா எக்ஸ்போஸ் பண்ணிருக்கு. எப்படி பாக்குறீங்க? தொடர், உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த காலகட்டத்துல எவ்வளவு நடிப்பு போட்டாங்க, எவ்வளவு வேகமா இறங்கி செஞ்சாங்கன்னு. உங்களுக்கு அந்த குழந்தையோடைய வீடியோ வெளியே வருது, அதை அண்ணாமலை போடுறாரு, அது பரபரப்பாகுது. அது அண்ணாமலைக்கு அனுப்புனது யாரு அப்படின்னா, அங்க விஸ்வ இந்து பரிஷத் அப்படின்ற ஒரு ஒரு அமைப்பு, சங்க பரிவார அமைப்புல ஒண்ணு. அந்த விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய ஒரு உள்ளூர் ஆளு. அவர் தான் வெற்றி வேலா ஏதோ ஒரு வேலுன்னு வருவதால் பேரு. அந்த ஆள் தான் இந்த வேலையை பார்த்திருக்கான். இந்த எல்லாமே முடிஞ்சுச்சு. இதுக்கு அப்புறம் அதை கொண்டு போன விதம் இருக்குல்ல, தேசிய ஊடகங்கள் முழுக்க முழுக்க ஒரு வாரம் அதை பத்தி விவாதம் நடத்தினாங்க. ரெண்டாவது, இந்த சின்ன குழந்தைகளுக்கான பாதுகாப்பு அமைப்பு இருக்குல்ல, குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையம், இந்த ஆணையத்துல இருந்து ஆள் வந்துட்டாங்க. இங்க உயிரே போயிட்டு இருந்தாலும் வட இந்தியால கத்திட்டு இருப்பாங்க, குழந்தைங்க அபியூஸ் பண்ணப்படுவாங்க, குழந்தைகள் கட்டி வச்சு அடிக்கப்படுவாங்க. அங்கெல்லாம் ஆணையம் போகாது, குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையம். இங்க ஓடி வர்றாங்க. ஓடி அந்த ஸ்கூல்ல போய் இது பண்றாங்க, அது பண்றாங்க, இது பண்றாங்க, எவிடன்ஸ் கிடைக்கல. அப்புறம் அவங்களும் மண்டையில அடிச்சுட்டு போயிட்டாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா தேசிய மகளிர் ஆணையம் வருது. மகளிர் ஆணையம் இது வரைக்கும் எங்கேயாவது போயிருக்காங்க? தேசிய மகளிர் ஆணையம் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு இங்க ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணணும், இத சாக்கா வச்சு தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி ஒரு அரசியல் பிரச்சனையை உண்டு பண்ணி கால் பதிக்கணும்ன்ற அவங்க நோக்கம். அதனால என்ன பண்றாங்கன்னா, டக்குனு தேசிய மகளிர் ஆணையம் ஒரு டீம் இறங்கி விடிய விடிய தேடி ஒண்ணும் கிடைக்கல, அவங்களும் போயிட்டாங்க. இப்படி இந்த எதுடா கிடைக்க, அப்புறம் இங்க போராட்டம், வடக்கு போராட்டம், இந்தியா முழுதும் போராட்டம். எப்படிடா இந்த ஆட்சியை சீர்குலைக்கலாம், தமிழ்நாட்டுக்குள்ள இப்படியான ஒரு பொய் முகத்தை உருவாக்கி விட்டுறலாம் அப்படின்னு பார்த்தாங்க. கடைசி வரை அதுக்கு வாய்ப்பே இல்லை. கடைசியில பாத்தீங்கன்னா சிபிஐ கேட்கல, அவங்க அப்பா அம்மா போய் சிபிசிஐடி கேட்டாங்க. ஆனா சிபிஐ கொடுத்தாரு. கேட்டது இவ்வளவுதாங்க, ஆனா கொடுத்தது பெருசுங்கன்ற மாதிரி அவங்களுக்கு அவங்களே ஆப்பு வச்சுக்கிட்டதான் சிபிஐ. அதை வச்சது நம்ம ஐயா சாமிநாதன் தான். பாஜகவுக்கே நேர்ந்து விட்ட ஒரு நீதியரசர் இருக்காரு இல்லையா, அவரு சாமிநாதன் ஐயா தான் அந்த தீர்ப்பையும் சொன்னாரு. அந்த தீர்ப்புல சினிமா டைலாக்கா இருந்துச்சு. அதை தனியாவே அந்த காலகட்டத்துல ஒரு வீடியோ போட்டுலாம் திட்டிருக்கேன் நானு. முழுக்க முழுக்க சினிமா டைலாக்க வச்சுக்கிட்டு கல்யாண அகதிகள்னு ஒரு படம் காலையில கூட உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது நீங்க சொன்னீங்க, அந்த படத்தோடைய ஒரு காட்சியை வச்சுக்கிட்டு அந்த படத்தோடைய கருவை வச்சுட்டு அதை வச்சு பேசிட்டு ஒரு தீர்ப்பு வேற. இதுக்கெல்லாம் இடையில ஒண்ணு நடந்துச்சு தோழர்களே. இதுல என்னன்னா, இந்த விஷயத்த தமிழ்நாட்டுக்குள்ள அவங்களால செய்யவே முடியாம போன சூழலுக்கு 2 காரணம் இருந்துச்சு அன்னைக்கு. ஒண்ணு, அந்த குழந்தையோடைய பாட்டி, அம்மாயி, ஆத்தா, அம்மத்தா, ஏதோ ஒரு அந்த பாட்டி, அவங்க போலீஸ் கிட்ட ஒரு உண்மையை சொன்னாங்க. இவங்க 2ஆம் தாரம் தான். இந்த வீட்டுக்கே இந்த குழந்தை போகாம இருக்கிறதுக்கு அந்த அம்மாவுடைய கொடுமை ஒரு காரணம். அதனால அந்த குழந்தைய நாங்க இத 2 வருஷத்துக்கு முன்னாடியே சைல்ட் லைனுக்கு நாங்க கால் பண்ணி உதவி கேட்டிருக்கோம். 1098ல கால் பண்ணி உதவி கேட்டோம். அப்படி அவங்க கொடுமைப்படுத்தினவங்க அவங்க அந்த குழந்தைய அடிச்சுட்டாங்க. அந்த குழந்தை என்கிட்ட பேசினோடனே நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணோம் அப்படின்ற ஒரு வாக்கு மூலமா அந்த அம்மா கொடுத்தாங்க. இதுக்கு அடுத்து இன்னொன்னு பாத்தீங்கன்னா, போய் தமிழ்நாட்டுக்குள்ள சர்ச்சில் கல்லறிறாங்க, சர்ச்சை இடிக்க ட்ரை பண்றாங்க.
அந்த ஊருக்குள்ள முகந்தெரியாத ஆட்களுடைய புழக்கம் அதிகரிக்குது. இத வச்சு ஒரு குழப்பத்தை பண்ணணும்னு. ஆனா உண்மை என்னன்னா, இந்த பள்ளிக்கூடம் இருக்கு இல்லையா, சீக்ரெட் ஹார்ட்னு நினைக்கிறேன். சேக்ரெட் ஹார்ட் அந்த பள்ளிக்கூடம் பேரு. அந்த பள்ளிக்கூடம் 100 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. அந்த பள்ளி அங்க வந்த பிறகுதான் அந்த சுத்து வட்டாரத்துல பல கிலோமீட்டர் குழந்தைங்க படிக்கவே ஆரம்பிச்சாங்க. உலகம் முழுவதும் இன்றைக்கு முக்கியமான பொறுப்புகள்லாம் அந்த ஊர் பிள்ளைங்க இருக்காங்க. மைக்கேல்பட்டி பிள்ளைங்க இருக்காங்க. அதுக்கு காரணமே இந்த பள்ளிக்கூடம். இந்த பள்ளிக்கூடம் தான் அந்த மக்களினுடைய வாழ்க்கையை புரட்டி போட்ட ஒண்ணு. இதனால என்ன பண்ணாங்க, அந்த மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, போய் கலெக்டரை சந்திச்சுட்டாங்க. கலெக்டர்கிட்ட போய், எப்பா நாங்க நிம்மதியா இருக்கோம், நாங்க ஒத்துமையா இருக்கோம், நாங்க மனுஷங்களா இருக்கோம், இந்த சங்கி பயலுக ஆளு யாருன்னே தெரியாம ஒரு கூட்டம் எங்க ஊருக்குள்ள சுத்தி திரியுது, எதையாவது ஒரு மதக்கலவரத்தை இழுத்து விட்டு போயிடுவானுங்க, தயவு செய்து இதை உடனே அடக்குங்க, எங்க ஊருக்குள்ள முகந்தெரியாத ஆளுங்க வரவிடாம தடுங்க, எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க, நாங்கெல்லாம் ஒற்றுமையா இருக்கோம், இந்த ஸ்கூல் இதுவரை யாரையுமே மதமாற்றம் பண்ணல, நாங்க தான் உதாரணம் அப்படின்னு அவங்க நேரா போய் கலெக்டர் சந்திச்சு கொடுத்தது. அப்பயே இவங்களுக்கு ஆப்பாய் போச்சு. ரெண்டாவது, இந்த குழந்தைகள் நல வாரியம் நல ஆணையம் பெருசா அவங்ககிட்ட ஆதாரம் கிடைக்காதுன்னா அவங்களும் ஹாஸ்டல் சரியில்லை, சோறு சரியில்லை, தலாணி சரியில்லைன்னு எழுதிட்டு போனாங்க. அவங்களுக்கும் மதம் மாற்றத்திற்கான எந்த கூறும் கிடைக்கல. அதுக்கு பிறகுதான் நம்ம ஐயா அவர் யாரு சாமிநாதன் செய்த புண்ணியத்துல இன்னைக்கு ஒரு தீர்ப்பு கிடைச்சிருக்கு. இதை எதிர்த்து நம்ம ஆட்கள் போறாங்க. நம்ம ஆட்கள் மீன்ஸ் தமிழ்நாடு அரசு போறாங்க. அரசு போய் உச்ச நீதிமன்றத்துல இது என்னங்க கொடுமையா இருக்கு, இப்படியான ஒரு பொய் குற்றச்சாட்டை வச்சு சிபிஐ விசாரணைக்குன்னு சொல்றாங்கன்னு எடுத்து நீதிமன்றம் போறாங்க, உச்ச நீதிமன்றம். அதற்கான தீர்ப்பு தான் இது. அதற்கான அறிக்கையை தான் சிபிஐ கொடுத்திருக்காங்க. ரொம்ப தெள்ள தெளிவா சிபிஐ சொல்லியிருக்கு. நாங்க சும்மா எல்லாம் உட்கார்ந்து கேட்டுலாம் போகல. அந்த குழந்தை எந்த இடத்திலும் மதமாற்றத்திற்காக நான் இறந்தேன்னு ஒரு காணொலியும் சொல்லல. இது இவ்வளவு ஃபிட்டப் காணொலி நீங்களா உருவாக்கிட்டு கொண்டு வந்து காணொலி. அதனால அந்த பொண்ணு எந்த காணொலியும் சொல்லல. ஒண்ணு. ரெண்டாவது, நாங்க இந்த பள்ளிக்கூடத்துல இருந்து வெளியேறினாங்கல்ல, அந்த மாணவர்களுடைய சான்றிதழ்களை முழுக்க நாங்க செக் பண்ணோம். அத ஒரு பெரிய ப்ராசஸ் பண்ணோம். அதுல ஒரு இடத்துலயும் மதம் மாற்றப்பட்டதாக தகவல் இல்லை, தரவுகள் இல்லை. அப்ப அதுவும் எங்களுக்கு ஒரு பெரிய இதா இருந்துச்சு. அப்ப இதுல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, 15 லட்சம் கொடுத்தாங்கல்ல அந்த பொண்ணுடைய அம்மா அப்பாவுக்கு, செத்து போன குழந்தையோடைய அம்மா அப்பாவுக்கு 15 லட்சம் கொடுத்தது யாருன்னா இந்த பாஜக நம்ம அண்ணன் ஆடுதான். பாவம் அடையாளம் தெரியாம போயிட்டாரு. காலம் பழி வாங்கும், அடையாளம் தெரியாம போய் ஓரமா உட்காந்துட்டாரு. இவர் போய் 15 லட்சத்தை கொடுத்து அவங்கள பூரா ஆட்டைக்கு சேர்த்து எல்லா குழப்படியும் பண்ணாங்க இல்லையா? இதத்தான் தெள்ள தெளிவா சொல்லி இருக்கு இந்த அறிக்கை. இது திட்டமிட்டு பாஜகவினுடைய ஒரு டீம் வேலை பார்த்து அவங்களுக்கான பணத்தை கொடுத்து அவங்களை பேச வச்சிருக்கிறாங்க. இது அவங்களுக்கு ஒரு நிர்பந்தம் கொடுத்து பேச வைக்கப்பட்டதே ஒழிய இதுல எந்த உண்மையும் இல்லை என்பதா அறிக்கை சொல்றது. இப்ப திக்கிட்டாங்க. இதுல இன்னொரு விஷயம், தமிழ்நாட்டுக்குள்ள மதத்தை வைத்து ஒரு அரசியல் செஞ்சு நாங்க காலம் ஊன்றிடுவோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சவுக்கடி. அப்படிதான் நான் பாக்குறேன் இந்த அறிக்கை. இவ்வளவு திட்டமிட்டு ஒரு தவறான பிரச்சாரத்தை கையில எடுக்கிறாங்கன்னா அதோடைய நோக்கம் இங்க ஒரு மத கலவரத்தை ஏற்படுத்தணும்னு. அப்படி ஒரு கலவரம் நடந்திருந்ததுன்னா அது லாவண்யாவுடைய உயிரோடு நின்று இருக்காது. கோயம்புத்தூர்ல எப்படி எல்லாம் நடந்ததோ அந்த மாதிரி பல உயிர்களை நம்ம பலி கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு போயிருக்கும். இவ்வளவு விஷயங்களையும் திட்டமிட்டே செய்த பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை மீது என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு பக்கம் எல்லாருமே எழுப்பிட்டு இருக்காங்க. இதற்கான ரெஸ்பான்சிபிலிட்டி, அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கணும் அப்படிங்கிறது. இன்னொரு பக்கம் அண்ணாமலை ஆளே காணோம். இந்த விசினிட்டிலேயே எங்கேயும் இல்ல. சோசியல் மீடியாலயும் பாத்தீங்கன்னா ஆளு பதுங்கிட்டாரு. குறைந்தபட்சம் ஆமா நான் சொன்னது தவறு, அதற்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் எடுத்துக்க மாட்டேங்கிறார். அப்ப இங்க லீகல் ரெஸ்பான்சிபிலிட்டி, மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி இது ரெண்டத்தையும் நாம நிலைநிறுத்தணும்னா தமிழ்நாடு அரசு அண்ணாமலை மீது வழக்கு பதிவு செஞ்சு அவர் குற்றவாளி, வேணும்ட்டே இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தூண்டி விட்டு ஒரு மத கலவரத்தை ஏற்படுத்த முயற்சி பண்ணாருன்னு அவர் மேல நடவடிக்கை எடுக்கணுமா வேண்டாம்? கண்டிப்பா எடுக்கணும், கண்டிப்பா எடுக்கணும். அண்ணாமலை மீது இதே போல பல வழக்குகளை நம்முடைய தோழர் பியோஸ் மானுஸ் போட்டிருக்காரு. அவதூறு வழக்குகளே போட்டிருக்காரு. நீங்க தீபாவளி அன்றைக்கு வெடி வெடிக்க கூடாதுன்னு ஒருத்தர் போய் உச்ச நீதிமன்றத்துல ஒரு மனுவை போட்டு ஒரு தீர்ப்பை வாங்கிறாரு. பாருங்கள், இந்துக்கள் பண்டிகைக்கு இஸ்லாமியர்கள் எதிராக போய் நின்று ஒரு தீர்ப்பை வாங்கிட்டு வராங்க, இந்துக்களுக்கு எதிராக இப்படி செய்யலாமான்னு. கடைசியில பியோஸ் மானுஸ் அதை எடுத்துட்டு போய் கோர்ட்ல போட்டு சொன்னவர், கேஸ் போட்டவர் இந்தியா, அங்க இருக்கிற பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணணும்னு அவர் போயிருக்காரு அப்படின்னு உண்மையை போட்டு இப்ப அந்த கேஸ் நடந்துட்டு இருக்கு. சோ இது மாதிரி நிறைய அவதூறுகளை பேசி பொய்யை பரப்பி ஏராளமான கேஸ் ஏற்கனவே ஆடு மேல இருக்கு.
இப்ப அண்ணாமலையை என்ன பண்ணணும்னா தமிழ்நாடு அரசு அந்த முகத்தாட்சினை பார்த்து பாவம் விட்டுருங்க பேசிட்டு போனாரு அவ்வளவுதான் அப்படின்லாம் விடக்கூடாது. ஏன்னா இது நாளைக்கு தொடர்ந்துகிட்டே இருக்கும். சோ இவர் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். நீங்க மாறலாம், அதெல்லாம் பாஜகவுக்கு இல்ல. மாறலுக்கும் பாஜகவுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா? அவனுங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணியே அரசியல் பண்றதா அவங்களுக்கு வழக்கமே. அவங்க கிட்ட போய் மாறல் அதுக்கு ஸ்பெல்லிங் கூட தெரியாத ஒரு கும்பல் தான் இதுங்க. இதுங்களுடைய அஜெண்டாவே இப்படி இடையில உள்ள பூந்து அடிச்சு கலவரத்தை உண்டு பண்றதானங்க. அதுதான் அவங்க மாறலா வச்சிருக்காங்க. கலவரத்தை உண்டு செய்வது, பொய்யை பரப்புவது, மக்களை திசை திருப்புவது, மக்களை பிரித்தாழ்வது, அதன் மூலமாக ஒரு கலவரத்தை உண்டாக்கி ஆட்சிக்கு வருவது. இதுதான் அவங்க அஜெண்டா. அதுல அவங்க வெற்றியும் பல இடங்கள்ல பெற்றிருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டுல அது வாய்ப்பு இல்ல. இந்த கும்பலுக்கு ஒரு பாடத்தை தமிழ்நாடு அரசு சொல்லணும். ஏன்னா இப்படி பொய்ய பரப்பிக்கிட்டே இருக்கிறாங்க ஒவ்வொரு இடத்துலயும். ஒரு தலைமையில இருக்கிறவன் பொய் பேசினா அது இன்னும் மோசமான ஒரு இடத்துக்கு கொண்டு போகும். அப்ப தலைமை பொறுப்புல இருந்துகிட்டு ஒரு தற்கொலையை ஒரு திட்டமிட்ட ஒரு மதமாற்ற கொலையாக மாற்றி தமிழ்நாட்டினுடைய பேருக்கே அவமானத்தை தந்திருக்காரு. தமிழர்கள் நாம ஒற்றுமையா இருக்கிறவங்க. மதமாற்ற கட்டாய மதமாற்றம் எல்லாம் யாரும் இது பண்றது இல்ல. அப்படி இருக்கிற ஒரு இடத்துக்குள்ள மத கலவரத்தை உண்டாக்க நினைக்கிறாங்கன்னா அவங்க நம்ம மாநிலத்தினுடைய முகத்தையே அசிங்கப்படுத்தி இருக்காங்க. நம்ம மாநிலத்தினுடைய அடையாளத்தை செலுத்திருக்காங்க. சோ இவங்க மேல கண்டிப்பாக சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படணும். அதுதான் தமிழ்நாடு அரசுக்கு நம்ம வைக்கிற கோரிக்கை. ஒரு இளம் தலைவர், ஒரு ஐபிஎஸ் அதிகாரி பொறுப்போட நடந்துப்பாரு அப்படின்னு எதிர்பார்த்தா, குறைஞ்சபட்ச பொறுப்பு கூட இல்லாம, ஒரு மைனருடைய ஒரு வீடியோவ அந்த ஃபேஸ கூட மார்க் பண்ணாம, இப்படி பரப்பி ஒரு திட்டமிட்ட ஒரு தவறான பிரச்சாரத்துல ஈடுபட்டார் அண்ணாமலை. இது முதல் தடவையா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இல்ல அவர் ஒரு ஹேபிச்சுவல் அஃபெண்டரா தான் இருக்காரு. பல்வேறு விஷயங்கள். இந்த கோயம்புத்தூர்ல ஒரு சிலிண்டர் பிளாஸ்ட் நடந்ததுல்ல, அப்ப கூட இந்த மாதிரி தான் காவல்துறையில இருக்கிறவங்க எல்லாம் கிறிஸ்துவ சிறுபான்மையினர் சமூகத்தை சேர்ந்தவங்க. அவங்க இஸ்லாமியர்களுக்கு துணை போறாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை எழுப்பி இந்துக்களே உங்களுக்கு எல்லாம் ஆபத்து அப்படிங்கிற ஒரு கலவரத்தை ஏற்படுத்த முயற்சி பண்ணாரு. பீகார் புலம்பெயர் தொழிலாளர்கள் தமிழ்நாட்டுல கொல்லப்படுறாங்க அப்படின்னு ஒரு ஃபேக் வீடியோ பீகார் சங்கி ஒண்ணு போட்டதுக்கு அதை ஆதரிச்சு பேசி ஆமா இங்க பீகார் தொழிலாளர்கள் துன்புறுத்தப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு பொய்ய பரப்ப முயற்சி பண்ணி அதுக்கப்புறம் 2 மாநிலங்களும் சேர்ந்து நடவடிக்கை எடுத்து அதுல ஒரு பெரிய கலவரம் ஏற்படுத்த தவிர்த்தோம். அதே மாதிரி கரூர்ல இந்த 41 பேர் இறந்த போது கூட பாத்தீங்கன்னா உடனே விஜய்க்கு ஆதரவா களத்துல இறங்கி பேசினவர் அண்ணாமலை தான். விஜய் செஞ்சதுல என்ன தப்புக்கு? விஜய் மேல எந்த தப்பும் இல்ல. உண்மை கண்டறியும் குழுவை கூட்டிட்டு அவங்களுக்கு நான் டிரான்ஸ்லேஷன் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல மக்கள் சொல்றதை அப்படியே திரிச்சு அவங்க கிட்ட சொல்லக்கூடிய வீடியோஸ் எல்லாம் வெளியில வந்தது. அது மூலமாக திமுக அரசு மீது ஒரு கான்ஸ்பிரசி தியரி எல்லாம் பின்னி ஒரு ஒரு அரசியலை கையில எடுத்தாரு. திருப்பரங்குன்றம் இஷ்யூ இதுலயும் தொடர்ந்து சிறுபான்மை சமூகத்தை டார்கெட் பண்ணி இவங்க வேணும்ட்டே ஒரு கலவரம் ஏற்படுத்துறாங்க. இப்படிப்பட்ட பல விஷயங்களுக்கு ஒரு வகையில ஜி.ஆர். சுவாமிநாதன் போன்ற நீதிபதிகளும் மறைமுகமாக இவங்களுக்கு துணை போறாங்க அப்படிங்கிறது ரொம்ப வெட்ட வெளிச்சமா தெரியுது. இதுல எனக்கு இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா தோழர், சமீப காலமாக அண்ணாமலை ஓரம் கட்டப்பட்டிருக்கிறார். அவருக்கான எந்த ஒரு பொறுப்பையும் அவங்க கொடுக்கல. எந்த விதமான ஒரு அங்கீகாரமும் அவர் கொடுக்கல. இது போன்ற அரசியல் எல்லாம் கையில எடுத்துதான் 2024 எப்படியும் நாம தனியா நின்னு கூட்டணி இல்லாமயே நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படின்னு மோடி அமித்ஷாவை கன்வின்ஸ் பண்ணி ஒரு விஷயத்த ட்ரை பண்ணாரு. பட் அது ரொம்ப தோல்வியா போய் முடிஞ்சிருச்சு. மோடி அமித்ஷாவுக்கு சிபிஐ ரிப்போர்ட் ஆல்ரெடி போயிருக்கும். இது இப்போ இன்னைக்குதான் நமக்கு தெரியுது. ஆனா சிபிஐ என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு முன்னாலேயே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ நாம அண்ணாமலையை இன்னும் நடுநிலைப்படுத்தி பிரதானப்படுத்தினா இது போன்ற விஷயங்கள் உண்மைகள் வெளியில வரும் பொழுது இது பாஜகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படின்னு நினைச்சுதான் மோடி அமித்ஷா போன்றவர்கள் அண்ணாமலையை இன்னைக்கு கருவேப்பிலை மாதிரி தூக்கி போட்டுட்டாங்களோ? அதுதான் அப்படி மோடி அண்ணாமலையே காப்பாத்தணும்ன்றதுக்காகவோ அண்ணாமலையே காப்பாத்தணும்ன்றதுக்காக மோடி இதெல்லாம் ஒரு ஓரமாலாம் தூக்கி வைக்கல. அண்ணாமலையால எந்த பலனும் கிடையாதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒருவேளை அண்ணாமலையால பலன் கிடைக்கும்னா பிரிஜ்பூஷனை எப்படி காப்பாத்தினாங்களோ அது போல அண்ணாமலையை காப்பாற்றி இருப்பார்கள். அண்ணாமலை ஒரு வெந்து போன கீரை, வேகாத கீரை தூக்கி ஏறி அப்படியே ஒரு டப்பா பீஸ் தூக்கி எரிஞ்சிருக்காங்க. மத்தபடி அது ஒண்ணு இல்லை. இன்னொன்னு தொடர்ந்து இவர்கள் இதைத்தான் குறியாக வைத்து செய்யறாங்க. நீங்க சொன்ன இத்தனை விஷயங்களையும் சிறுபான்மை மக்கள் மீது ஒரு வெறுப்புணர்வை தூண்டுவது, பொதுவாக இந்துக்கள் என்ற பெயர்ல சிறுபான்மை மக்களுக்கு எதிரான ஒரு கருத்தை சொல்லி ஒரு கோயிலை வச்சு ஒரு கலவரத்தை செய்து அதன் மூலமாக ஆட்சியை பிடிப்பது இந்தியா முழுவதும் நெடுக அவர்களுடைய கலவர வரலாறு இருக்கு.
அதை வச்சு தமிழ்நாட்டுக்குள்ளேயும் அதே தியரியை கொண்டு வந்து போட்டுடலான்னு தான் பல வகையில ட்ரை பண்ணாங்க. மக்கள் இங்க தெளிவா இருக்கிறாங்க. நீங்க திருப்பரங்குன்றமாக இருந்தாலும் எந்த ஊரா இருந்தாலும் மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. இந்தியா டுடேல ஒரு மிகப்பெரிய ஒன்றை பேசினாரு தோழர் ராஜ்தீப் அப்படின்னு. அவர் பேசும்போது அவரு ஒரு பத்திரிகையாளர் ஊடகவியலாளர் பேசினார். அவரு என்ன தமிழ்நாட்டுல இப்படி இருக்காங்க, ஆச்சரியமா இருக்கு, என்னங்க இப்பங்க இன்னும் இப்படிலாம் இருப்பாங்களான்னு கேக்குறாரு. அப்படி என்ன நடந்துச்சு? திருப்பூர்ல ஒரு இஸ்லாமிய கோயிலு, அது மசூதிக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு இடத்த கோயிலே கட்டுறதுக்கு நிலமும் இல்லாம காசும் இல்லாம இருந்தா அங்க இருக்கிற உழைக்கிற மக்களுக்கு, இந்து மக்களுக்கு அதை கொடுத்து 6 லட்சம் மதிப்புடைய இடத்தை கொடுத்து நீங்க கோயிலை கட்டுங்க சின்னதா, நாங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு ஹெல்ப் பண்ணாங்க. ஹெல்ப் பண்ணி அந்த கோயில் திருவிழாவினுடைய தொடக்கம், அதாவது கும்பாபிஷேகம் சொல்லுவாங்கல்ல, குடமுழுக்கு, அதுக்கு வந்து சீர்வரிசை பணத்தெல்லாம் எடுத்துட்டு போய் கொடுத்தாங்க. இது இந்தியா டுடே இந்தியா முழுதும் ஒரு வைப் ஏற்படுச்சு. தமிழ்நாடு அதான். மதுரைக்குள்ள நீங்களும் 1000 முறை பல்ட்டி அடிச்சு பார்த்தாங்க, ஒரு ஆள் கூடல. அப்ப இவங்க அஜெண்டா ஃபுல்லா ஃபெயிலியர் அஜெண்டா. தமிழ்நாட்டுக்குள்ள அவன் வேற ஏதாவது யோசிச்சுட்டு வரணும். இங்க முருகனை தூக்குனாலும் ஃபெயிலியர் தான். அதையும் தூக்கி பார்த்தானுங்க. வேலை தூக்கிட்டு வேல் யாத்திரைன்னு போனானுங்க. முருகன் கூட திரும்பி பார்க்கல. 6 படை வீடுகள்லயும் படுதோல்வி. வேற எங்க ஜெயிச்சானுங்க? அதுலயும் தோல்வின்னு சொல்றேன். முருகன் கூட பக்கத்துல வந்து தொடக்கி நிக்கல. ஏற்கனவே வந்து பந்தளத்துல 10 ஓட்டு. ஐயப்பனும் கைவிட்டாரு. இங்கிட்டு போனீங்கன்னா ராமரு, நாங்க கோயிலை கட்டிட்டோம், குளத்தை வெட்டிட்டோம் நானுங்க. அங்க ராமரும் கிளம்பு ஓரமா போ, சும்மா வந்து என்னைய வச்சு எம்பிட்டு நாளும் அரசியல் பண்ணிட்டீங்க, இன்னுமாடா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு பத்தி விட்டார். இப்ப புரியுதுங்களா? உங்க மத அரசியல் இந்தியா முழுதும் ஏற்படல. நீங்க போலியாக பொய் பரப்பிட்டே இருக்கீங்க. இது நீதிமன்றமே கண்டிச்சிருக்கு. இந்த பொய் பரப்பி இந்த வேலையை பார்த்துட்டே இருக்காதீங்க, சரியான விஷயமே இல்லைன்னு நீதிமன்றமே கண்டிச்சிருக்கு பாஜக கும்பல. இன்னொரு புள்ளி விவரம் கூட சொல்லுது, இந்த பாஜக கும்பல் இந்தியாதான் உலகத்திலேயே எந்த செய்தியும் படிச்சு பார்க்காம பகிர்ந்துகிட்டே இருக்கிற ஒரு கும்பல் இருக்கிற நாடு. அதுல முதல் இடத்துல நம்ம தான் இருக்கோம். படிச்சு பார்க்காம அதுல உண்மைத்தன்மையை ஆராயாம ஒரு செய்தியை பரப்புறதுல இந்தியா முதலிடம். அதுல முதலிடம் யாரையா இருக்கான்னா பாஜக. சோ இவ்வளவு எலிமெண்ட்ஸ் வச்சிருந்தாலும் கூட இவர்களால் ஒரு வேலையை செஞ்சே முடிக்க முடியலன்னா காரணம், தமிழ்நாட்டினுடைய அடிப்படை வலுவாக சமூக நீதி கோட்டையாக கட்டப்பட்டிருக்கு. அதனாலதான் இங்க இது பண்ணல. இப்ப ஏன் வந்து அண்ணாமலையை தூக்கி எறியணும் அப்படின்னா, அண்ணாமலை அம்புட்டு அடிச்சு தின்றுருக்காரு. ஏங்க ஒரே ஒரு எண்மண் எண்மக்கள் யாத்திரை இந்த சிவகங்கை மாவட்டத்துல ஒரு முத்துராமலிங்கன்னு ஒருத்தருடைய ஆடியோ நீங்க தேடி பார்த்தா கிடைக்கும். அந்த முத்துராமலிங்கம் கதறி கண்ணீர் விட்டு அழுதாரு. எப்பா சிவகங்கை வந்தாப்பா ஏன் ஒரு ஆள் கிட்ட 1 கோடி வாங்கிட்டாருப்பா, மதுரைக்கு வர்றேன் ஒரு 75 லட்சம் கொடு, 80 லட்சம் கொடுன்னு கேட்கிறாரு, நெருக்கி 1 கோடி கேட்கிறாரு. பயப்பா 2 மாவட்டத்துக்கு வர்றதுக்கு நான் ஒரு ஆளே 2 கோடி கொடுக்க முடியுமான்னு கேட்கிறாரு. இந்த முத்துராமலிங்க என்ற ஆளுதான் ஏமாத்தி சிறு குறு தொழில் நிறுவனத்தை காப்பாற்றி உயரத்து கொண்டு போறோன்ற ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சு அது போலி நிறுவனம் அப்படின்னு கண்டுபிடிச்சு ஜெயில இருக்காரு. அது வேற. அவர்கிட்ட புடிங்கி தின்னானுங்க. அப்ப இவங்க நிறைய காசை பிடிங்கிட்டாங்க. 2வது, இவங்களால கூட்டணிக்குள்ள வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த ஆளை வச்சுக்கிட்டு கூட்டணிக்காக எதையும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் தோழ. வெற்றி தான் எனக்கு முக்கியம், எனக்கு அதிகாரம் முக்கியம். இந்த அதிகாரத்தை அடைவதற்கு யாரெல்லாம் தடையாக இருக்கிறாரோ அவங்களாம் எனக்கு கருவேப்பிலை மாதிரிதான், தூக்கி கடாசிட்டு போயிட்டே இருப்பேன். எனக்கு பயன்படாத ஒன்றை நான் தூக்கிட்டே தெரிய மாட்டேன். எனக்கு 10 சீட்டு ஜெயிச்சு கொடுக்குறாரா, பிரிஜ்பூஷன் பக்கத்துல நான் நிப்பேன். ஏன்னா பிரிஜ்பூஷன் 10 சீட்டு ஜெயிச்சு கொடுக்குறவர் எம்பி சீட்டு. அதனால நான் அந்த ஆளை பாதுகாப்பேன், அந்த ஆளை கூட வச்சுப்பேன். ஆனா நீயே 5 ரூபாய்க்கு உதவில்லை, உன்னால கூட்டணி உடஞ்சிச்சு. ஏதோ 2021 4 சீட்டாவது ஜெயிச்சு சட்டமன்றத்துக்குள்ள போனா இப்ப அதையும் கெடுத்துட்டீங்க அப்படின்ற சூழல் தான் அங்க இருக்கிறனால இவர் நிறைய காசை வாங்கி தின்னுட்டாரு. நிறைய அவர் மேல அலிகேஷன் இருந்துச்சு. இந்த பெருந்தலைகள் இருக்குல்ல, பெருசுங்க பூரா கதற ஆரம்பிச்சிருச்சுங்க. யாரு? பொன்னாரு, நம்ம அக்கா தமிழிசை, அண்ணன்ல ஐயா தாத்தா எச்ராஜா, அப்புறம் இந்த கும்பல்லாம், இந்த பெரிய கும்பல்லாம் இருக்குல்ல, வயசான கும்பலா, இந்த கும்பல்லாம் சேர்ந்துட்டு கதற ஆரம்பிச்சுங்க. ஐயோ வானதி அக்கா எங்களை விடல, அந்த ஆளு பயங்கரமா இது பண்றாங்க, எங்களை ஓரங்கட்டுறான்னு சொல்லிதான் இந்த கும்பல்லாம் சேர்ந்து எல்முருகனோட போய் பேசி மொத்தமா இவரை டார்கெட் பண்ணது. 2 காரணம். 1 பெருசுங்களுக்கு காலி பண்ணது, 2வது பணம் சம்பாரிச்சது, 3வது வாய் துடுக்கா பேசி பத்திரிகையாளர்கிட்ட கூட அடி வாங்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் வச்சுட்டு ஒண்ணும் பண்ண முடியாதுப்பா, இது யூஸ் ஆகாதுப்பா, அது வெறும் காலி பெருங்காயிட்டப்பா பாட்டு தூக்கி போட்டுருக்காங்க. மத்தபடி இது ஒண்ணும் அவ்வளவு பெரிய ஆளும் கிடையாது, அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கரும் கிடையாது. இதை வச்சுக்கிற அளவுக்கான வேலையும் அது பார்க்கல. அதான் உள்ளுக்குள்ள இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா திமுகவை விமர்சனம் செய்யக்கூடிய மூத்த ஊடகவியலாளர்கள் உட்பட வந்து ஒரு விஷயத்த வந்து ரொம்ப தெளிவா பதிவு பண்றாங்க. ரீசெண்டா பத்திரிகையாளர் மணி பேசின ஒரு ஆடியோ சமூக வலைதளங்கள்ல வந்து ரொம்ப வைரல் ஆச்சு. அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, இங்க வந்து மதவாத அரசியலுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய அரணாக இருக்கக்கூடியது இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக ஆட்சி தான்.
திமுக மேல ஏகப்பட்ட விமர்சனங்கள் எனக்கு இருந்தாலும் இந்த மதவெறி சக்திகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரே நபராக இருக்கிறார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு. இப்போ அதுல இருந்து அடுத்த கட்டத்துக்கு போய் நேத்து பாத்தீங்கன்னா உத்தவ் தாக்கரே ஒரு பக்கம், காங்கிரஸ் உடைய மணிசங்கர் ஐயர் ஒரு பக்கம், சீமான் ஒரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியா கூட்டணியுடைய தலைவராக இருக்கிறதுக்கு தகுதியான ஒரே மனிதர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான். ஏன்னா 40 எம்பிக்களை வந்து ஜெயிச்சு கொடுத்திருக்கிறாரு. காங்கிரஸ்க்கு ஒரு 10 எம்பி கொடுத்திருக்கிறாரு. பிஜேபியை வந்து களத்தில் ரொம்ப தீர்மானமாக, ரொம்ப தீவிரமாக எதிர்க்கக்கூடிய ஒரு நபராக அவர் இருக்கிறாரு. சோ இந்தியா கூட்டணியோட தலைவர் அது தகுதியான ஒரு மனிதராக அவர் பாக்குறோம் அப்படின்னு சொல்லி அடுத்த லெவலுக்கு அவருடைய ஸ்டேஜ்ல வந்து உயர்த்துறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா இது போன்ற விஷயங்கள் இன்னைக்கு இந்த உண்மை வெளியில வந்துருச்சு. ஆனா எறும்பு ஊற ஊற கல்லும் தேயும் அப்படின்னு கடந்த 5 வருடங்களா நான் சொன்ன இந்த பல்வேறு முயற்சிகள் மூலமாக தமிழ்நாட்டுல இந்த மதவாத கல்ச்சரை வந்து இவங்க வந்து கல்டிவேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. தமிழ்நாடு இதற்கு இசைந்து கொடுக்குமா? இல்ல அப்படி நம்ம வந்து தமிழ்நாட காப்பாத்தணும்னா அடுத்த கட்டம் நாம என்ன பண்ணணும்? மக்களாக நாம என்ன ரொம்ப சரியான ஒரு இடம் என்றதுன்னா, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை இந்தியா கூட்டணியினுடைய ஒருங்கிணைப்பாளராக, தலைவராக மாற்றணும் அப்படின்றதுல. இது ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பே நம்ம பேசியிருக்கோம். ஏன்னா, ஏற்கனவே வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்தாரு ஸ்டாலின் அவர்கள். அந்த அறிக்கையில ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தாரு. என்னுடைய நோக்கம் இந்த இந்தியா கூட்டணியை வலுப்படுத்தி பாஜகவை வெளியே அனுப்புறதே ஒழிய பிரதமர் ஆகுறது இல்ல. ஏன்னா இவருடைய வேலைகளை பார்த்து இவர் பிரதமராக ட்ரை பண்றாரோ மம்தா பானர்ஜி போல அப்படின்னு நினைச்சிடக்கூடாதுல்ல. அதனால அதை கிளியர் பண்ணிக்கிட்டாரு. 2வது விஷயம், எல்லாத்தையும் யூனிட்டியா பண்ணாரு. எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு பண்ணணும்ன்றதுல தெளிவா இருந்தார். அதுக்கு முதல் உதாரணம் என்ன அப்படின்னா, நீட்டுக்காக ஒரு குழு அமைக்கிறாரு, ஒரு ஒன்மேன் கமிஷன் அமைக்கிறாரு. அவங்க கொடுத்த அறிக்கையை அந்தந்த மாநில மொழிகளில் மாற்றி கொண்டு போய் கொடுக்கிறாரு. நீங்களும் வாங்க சேர்ந்து போராடுவோம், இது மக்களுக்கான பிரச்சனை. அதுதான் ஒரு தலைமைக்கான அழகு. 2வது, மும்மொழி கொள்கை திணிக்கிறாங்க. டக்குன்னு அங்க இருக்கிற இந்தியா கூட்டணி தலைவர்கள்லாம் இங்க கூட்டு வர்றாரு. இங்க கூட்டு வந்து உட்கார வச்சு அவங்க தாய்மொழியில கேட்கறதுக்கான ஹெட்செட்டை கொடுத்து அவ்வளவு அழகா அந்த மாநாட்டை ஏற்பாடு பண்ணி எல்லாரையும் பேச வச்சார். அப்போ ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா புரிஞ்சு, நேத்து சட்டமன்றத்துல மாநில சுயாட்சி குறித்த தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறார். அதோடு மட்டும் இல்லாம சட்ட திருத்தத்தை செய்ய வேண்டும் டெல்லியில ஒன்றிய அரசு. இதற்கு எல்லா மாநிலங்களையும் நம்ம ஒருங்கிணைக்கணும் அப்படின்றதுல தெளிவா இருக்காரு. அப்ப யாரு தலைமை? நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் தலைமை கிடையாது. அது சந்தர்ப்பவாதின்னு பொருள் அதுக்கு. அல்லது துரோகம் பண்ணிட்டு நான் பதவி வருவேன்னா எடப்பாடிக்கெல்லாம் துரோகின்னு பேரு. அது இல்ல தலைமைத்துவம். இவ்வளவு அழகா ஒரு டேக்கிள் பண்ணி எடுத்துட்டு போய் எல்லாரையும் ஒருங்கிணைச்சு இதையும் சொல்றாரு. மாநில சுயாட்சி குறித்து எல்லா மாநில மொழிகளிலும் இந்த அறிக்கையை கொண்டு போய் எல்லா மாநில மொழிகளும் அந்த அரசிட கொடுக்க போறோம் அப்படின்றதுல தெளிவா இருக்காரு. இது ஒரு மாநிலத்துடைய பிரச்சனை இல்லை, நம்முடைய பிரச்சனை அப்படின்னு ஸ்டாலின் தெளிவா இருக்காரு. அப்ப அதுல என்ன புரிஞ்சுக்க வேண்டியிருக்குன்னா, மணிசங்கர் ஐயர் சொன்னதா இருந்தாலும், அதே மாதிரி உத்தவ் தாக்கரே சொன்னதா இருந்தாலும், எல்லா மனிதர்களும் இன்றைக்கு அதை நம்புறாங்க அப்படின்னா, ஸ்டாலின் ரொம்ப நிதானமானவர். நீங்க எடுத்தோம் கவுத்தோன்னு எதையுமே பண்ண மாட்டாரு. ஒரு உதாரணம் சொல்றதா இருந்தா, அவர் நினைச்சிருந்தா மறுநாளே அடிச்சு தூக்கி உள்ள போட்டிருக்கலாம் விஜய. 41 பேர் மரணத்துக்கு நீங்க தான் பொறுப்பு. ஒரு கேசவாவது குறைஞ்சபட்சம் போட்டிருக்கலாம். ரொம்ப நிதானமா டீல் பண்ணாரு. எந்த தலைவனும் தன்னுடைய தொண்டை செத்து போன்னு நினைக்க மாட்டான் அப்படின்னு ஒரு வார்த்தையும் சொன்னாரு. தங்க மேல இல்லாத கிளியர் பண்ணாரு. அப்போ ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிறோம். அவர் நிதானமானவர், நிதானமா முடிவெடுக்கக்கூடியவர், ஒரு பிரச்சனைய ஆய்வுபூர்வமா அணுகக்கூடியவர். இந்த மாதிரியான ஒரு தலைவர் தான் இந்தியா கூட்டணிக்கு வேணும். தடாலடி அடிக்கிற நம்ம அம்மா மம்தா பானர்ஜிலாம் சான்ஸே கிடையாது. தலைமைக்கு தடாலடி எல்லாம் வேணும். தொண்டனுக்கு இருக்கலாம், அல்லது ஒரு புரட்சிகரமான எழுச்சியை தூண்டணும்னா தடாலடியா பேசலாம். ஆனா பொறுப்போடு ஒரு குழுவை நிர்வகிக்கிறதும், அவங்களுக்குள்ள சண்டை சிக்கரம் இல்லாம வர வைக்கிறதும், அவங்களை ஒருங்கிணைக்கிறதும் சாதாரண வேலை இல்ல. அதை செய்வதற்கு 100% தகுதியானவர் ஸ்டாலின். அதை நம்ம சொன்னா கூட்டணியில இருக்கணுவாங்க. நீங்க விசிகே, நான் வந்து கம்யூனிஸ்ட், கூட்டணி கட்டி சொம்படிக்கிறாங்க, 200 ரூபாய் ஊப்பி அப்படின்னு. நம்ம சொல்லல, வெளி மாநிலங்கள்ல இருக்கிற தலைவர்கள் சொல்றாங்க. அப்ப அவங்க இதெல்லாம் பாக்குறாங்க, அவங்க நேர்த்தியா இதை புரிஞ்சுக்கிறாங்க. அந்த புரிதலின் அடிப்படையில காங்கிரஸ் கட்சியினுடைய மணிசங்கர் ஐயர் சொல்லும் போது ஒரு வார்த்தை சேர்த்து சொன்னாரு. அது ரொம்ப முக்கியமான இடம். இவர் தான் ரொம்ப தகுதியானவர். நான் அப்படிதான் நம்புறேன். ஸ்டாலின் தகுதியானவர். அவர் வந்தாருன்னா இந்தியா கூட்டணி வலுவா இருக்கும். அவர் வந்தாதான் ராகுல் காந்தி பிரதமர் ஆக முடியும். ராகுல் காந்தி பிரதமர் ஆவதற்கு இடையூறா இருக்க மாட்டாரு நான் நம்புறேன்றார். இந்த நம்பிக்கை எங்க இருந்துங்க வருது? அவருடைய செயல்பாடுகள் இருந்தது நம்ம புரிஞ்சுக்கிறதா இந்த நம்பிக்கை. அதைத்தான் அவங்க சொன்னாங்கன்னு நான் பாக்குறேன்.
சோ இந்தியா கூட்டணி வலுவா இருக்கணும் அப்படின்னா இவரை போன்றவர்கள் தலைவரா வர்றது நல்லதுதான். அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன். அப்படிதான் இந்த இந்தியாவும் புரிஞ்சிருக்குன்னு நான் பாக்குறேன். மதவாத சக்திகளுக்கு எதிராக ஸ்டாலின் ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்கிறாரு தோழர். நீங்க ஒரு அரசியல் தலைவன் எப்படி இருக்கணும்னா, என் எதிரி யாருன்னு மக்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். நலத்திட்டங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இந்த ரெண்டையும் செய்யறவர் தான் தலைவர். நலத்திட்டங்கள் ஒரு பக்கம் செஞ்சு மக்களை உயர்த்தி பிடிக்கிறதோட எதிரிவே அதான் பெரியார் செஞ்சாரு. அதான் வந்து சிங்காரவேலு செஞ்சாரு. அம்பேத்கர் அதான் செஞ்சாரு. எதிரி பார்ப்பனியம் நமக்கு எதிரி. இவன் கூட அதிகாரத்துக்காக நம்மளை எங்கேயும் கொண்டு போய் நிப்பாட்டுவான்னு திரும்ப திரும்ப சொன்னாங்க. அதுல தெளிவா இருக்காரு. ஒரு அரசு நம் எதிரியை அடையாளம் காட்டணும். ஒரு தலைவனுக்கு அதான் பொறுப்பு. இதை செய்யாதனால கெஜ்ரிவால் அடையாளம் இல்லாம போயிட்டாரு. அவர் வெறும் வளர்ச்சி மட்டும் பேசினாரு. எதிரிகள் அடையாளம் காட்டல. இன்னைக்கு எதிரியால அழிக்கப்பட்டாரு. ஆனா இங்க அப்படி இல்ல. ஸ்ட்ராங்கா நின்னாரு. திருப்பரங்குன்ற விவகாரத்துல நீ என்ன வேணாலும் தீர்ப்பு கொடு, நான் இப்படித்தான் அப்படி நிக்க முடியும்னா, அந்த ஸ்ட்ராங், அந்த கரேஜ் எங்க இருந்து வருது அப்படின்னா சித்தாந்த தெளிவுல இருந்து வருது. நான் அப்படிதான் பாக்குறேன். தமிழ்நாட்டுல திமுக மணி சொன்ன மாதிரி, தோழர் மணி சொன்ன மாதிரி, பத்திரிகை ஆசிரியர் மணி சொன்ன மாதிரி அவரெல்லாம் போட்டு அடிச்சிருக்காங்க ஊர்ல. அவரே நிதானமா சில இடங்கள்ல பேசுவாரு. அப்படியான ஒரு இடம் தான். கொள்கையில தெளிவு இருந்தாலே ஒரு அரசு நம்ம மக்களை பாதுகாக்கும், மண்ணை பாதுகாக்கும். நான் அப்படிதான் நம்புறேன். பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துட்டீங்க. உங்க நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி தோழர். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயின். மகிழ்ச்சி தோழர்.